ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கம்பு தோசை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். கம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம ரைஸ் சாப்பிட்றத விட சிறு தானியங்கள் சாப்பிடும் பொழுது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. கிராமங்களில் வயதானவங்க 80 வயசு 90 வயசுக்காரங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சிறுதானியங்கள் தான் டெய்லி சாப்பிட்றோம், ஆனால் கல்யாணம் விழாக்கள் அந்த மாதிரி டயத்தில் தான் அரிசி சாப்பிட்றோம். அதனால தான் இவ்வளவு நல்ல பலமாகவும் வயல் வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு தெம்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்தது சிறுதானியம். அந்த சிறுதானியத்தில் நம்ம ராகியெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கம்பு தோசை எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்கலாம். 1 கப்பு கம்பு, 1/4 டம்ளர் நம்ம அரிசி எடுத்துக்கணும். எந்த விதமான அரிசி எடுத்தாலும் பரவாயில்ல. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 பிடி உளுந்து. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி உப்பு போட்டு அதுக்கப்புறமா அதையும் ஒரு 3 ஹவர்ஸ் நல்ல ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு தோசை வாத்தா அதில் நிறைய பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அதை வெங்காயம் எல்லாம் பொடியாக போட்டு தோசை வாக்கும்போது அடை நல்லா திக்காக வாத்தா அடை, நல்லா லேசாக வாத்தா தோசைன்னு சொல்லலாம். திக்க அடையாட்டை வாக்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் பாட்டி 110 வயசு இருந்தாங்க. போன மாதம்தான் அவங்க இறந்து போனாங்க. ஒரு நோய் இல்லை, சக்கரை வியாதி இல்லை, ப்ரெஷர் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டாக்டர் வீட்டுக்கு போன சரித்திரமே கிடையாது. அவங்களுடைய உணவு என்னென்னா, நான் எப்பொழுது போனாலும் அவங்கள நான் கண்ணிலேயே பார்த்துருக்கேன், எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க, எவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னு. காலையில் 1 கப் காஃபி, பரன்னு மருமகளை வேலை வாங்குறதும் தான் வேலை பண்ணுறதும், என்னோட வீடை கூட்டுறது முழுகிறது எல்லாமே பரன்னு பண்ணிவிட்டு மத்தியானம் பசிக்க அதை குளிச்சுட்டு ஃபுல்லாக அவங்களோடதெல்லாம் வீடெல்லாம் நீட் பண்ணி மருமகளை எல்லோரும் சேர்ந்து அப்புறம் உட்காந்து சாப்பிடும் பொழுது ஒரு சாம்பார் இருக்கும், அதில் ஒரு பொரியல் இருக்கும், ஒரு ரசம் இருக்கும். அழகாக செட்டாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பளீர்னு எல்லா பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கமுத்தி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவ்வளோதான், கிச்சன் க்ளோஸ்டு. அப்புறம் 3 o'clock ஒரு அழகான ஒரு காஃபி. அப்புறம் 7 மணி 7:30 மணிக்கு ஒரு அடை தோசை. அதுவும் அந்த அடை தோசை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அழகாக தோசையை வாத்ததுக்கப்புறம் நல்லா மிளகா பொடியில் அதை நல்ல எண்ணெயை தடவி நல்லா அத்தி மெரினேட் பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை பிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நல்ல ஒரு மோரோ தண்ணியாக கலந்து ஒரு மோரோ அந்த மாதிரி குடிச்சுக்குவாங்க. ஒரு வியாதி இல்லாமல் இருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு இறக்கும் பொழுது ஒரு 2 days முன்னாடி தான் சாப்பாடு எதுவுமே இறங்கலை. அதுக்கப்புறம் ஸ்லோவாக சாப்பிட்றது நின்னதுக்கப்புறம் தானாக அந்த ஆத்மா அடங்குச்சு. ஒரு நிர்ச்சிந்துன்னு சொல்லுவோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லா வெல் செட்டில்டு. ஒரு இது பண்ணலையே அது பண்ணலையே, எந்த வித ஏக்கமும் இல்லை. அருமையான சாவு, அழகான சாவு. யூஸ்வலாக இப்போ என்ன மாதிரி 58 வயசு ஆனவங்க மேல் கொஞ்சம் இருக்கிறவங்க வயசானவங்கள்லாம் ஒரு உடம்பு கொஞ்சம் சரியில்லானாலும் பயம் வரும். என்னென்னா, நம்ம எந்த விதமான நோயிலையும் படுக்கக்கூடாது, அப்புறம் ஆக்சிடெண்ட்லாம் போகக்கூடாது. மரத்தில் பழம் பழுத்து அழகாக தானாக உதிர்ற மாதிரி நம்மளோட உயிர் நம்மளை விட்டு அழகாக நம்மளை அறியாமல் பிரியறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. அதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, ஆரோக்கியமாக இருக்கிறது, எந்த வித வியாதியும் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் இருந்தாலே நோய் தடுப்பு சக்தியெல்லாம் நமக்கு சாப்பிட்ற முறைகளில் இருக்குது நிறையா. ஸோ அந்த வகையில் இந்த சிறுதானியம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதில் தான் நான் இன்றைக்கி கம்பு அடை. நானும் யூஸ்வலாக என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட இன்னுமே ரைஸே கிடையாது, ராகி தான், அதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி, ஆனாலும் ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியறதில்ல. கண்ட்ரோல் பண்ண முடியல தான், ஆனால் பண்ணணும், என்ன பண்ணுறது. ஆனால் அது மாதிரி கொஞ்சம் நாளடைவில் தான் ஸ்லோவாக இது பண்ண முடியும். ரைஸை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் கம்மியாக சாப்பிட்லாம்.
நிறையா முன்னெல்லாம் தட்டு தட்டாக போட்டு சாப்பிட்டோமெல்லாம் போயாச்சு. இப்போ ஸ்லோலி வெஜிடபிள் அதிகமாக இருக்கணும். காலையில் கருப்பு அரிசி ஒரு பிடியோடு சேர்ந்த வெஜிடபிள் நம்மளே எவ்வளோ மேக்ஸிமம் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவு வச்சுட்டா நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். சந்தோஷம் ஆரோக்கியம் இருந்தால் தான் வரும். ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐயோ அப்பா நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா உலகத்தையே நிமித்துவோம் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் வரும். ஸோ அதுக்கு இந்த சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடை பண்ணி பாருங்கள். இந்த கம்பு அடை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்படி என்னோடய மெத்தடில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதோடு சேர்ந்து கேரட்டு கூட துருவி போட்டுக்கலாம். குழந்தைகளோட ஐடியா முன்னிட்டு நிறைய பச்சை மிளகா காரத்துக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். அழகாக பண்ணி சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாள் உங்களோட மெனுவில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன்.